ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் குக்கரும் மட்டும் போதும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இல்லைல்ல, சோடா மாவு, ஈஸ்ட்டு, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவு, அதாவது ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பச்சரிசி அதாவது ஒரு 9 ஆப்பம் செய்யலாம். அந்த அளவுக்கு தான் இந்த அரிசி அளவு இருக்கும். ஸோ கொஞ்சமாக 1/4 கப் அளவு உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வேணாம். அதுக்கப்புறமா அந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்காக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours மேக்ஸிமம் 3 to 4 hours அதுக்கு மேலேயும் கூட ஊற வைக்கலாம். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துடணும். ஸோ நல்லா கழுவி எடுத்துட்டு ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ இது ஒரு 2 ரவுண்டு தான் நான் ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1/4 அளவு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 தடவை நான் 2 பேட்சஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப் அளவு சாதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாதத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சாப்பாடு, நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த சாப்பாடு தான். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டா நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு. நம்ம அந்த சாதத்தை சேர்த்து அரைக்கும் போதே அந்த மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை எடுத்து அதோட தோல் சீவிட்டு இந்த நடுவில் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்திருக்கேன். ஸோ அந்த குக்கரில் இந்த மாவை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ மாவு நம்ம இதில் ஊற்றியாச்சு. இதில் நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெங்காயத்தையும் ஜஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட்டு மாவு போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா மாவு அதிகமாக இருக்கும், அந்த வெங்காயம் மூழ்கிடும். அதுக்கப்புறமா குக்கரை அடைச்சி வச்சாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் 8 to 9 hours கழித்து திறக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது ரொம்ப பொங்கியெல்லாம் வராது, இந்த தோசை மாவு மாதிரியெல்லாம் பொங்கியெல்லாம் வராது, ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம், தனியாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரிக்காக தண்ணியும் சேர்த்துட்டு நம்மளுடைய மாவு ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் பண்ணுறீங்க, அதாவது இரும்புக்கல் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஆப்பத்தை ஊற்றிடுங்க. நீங்கள் தவாலெல்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஆயிலெலாம் போட தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். ஸோ அந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க பாருங்கள், நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ப்ராசஸ், ரொம்பவே ஈஸி. சோடா மாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே தேவையில்லை, தேங்காய் கூட தேவையில்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.